ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பிரியங்கா நீலா கிருஷ்ணன் பேசுறேன். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் நார்த் கேரளினா போயிருந்தோமா. ஸோ இந்த வாரம் எனக்கு வந்து ஒர்க் இருந்தது இந்த வாரம் ஃபுல்லாக. ஸோ ஒர்க் முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டில் இருக்கேன். இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங். நான் வந்து ரொம்ப வீணா போறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன மாரி யாராவது இந்த மாரி ஐஸ்கிரீமு சாப்பிடுறதுனால எனக்கு இன்ஃப்ளமேஷன் வந்துருது பாடியில. ஏன் என்னால வந்து சாப்பிடுறது கண்ட்ரோல் பண்ண முடியலன்னே தெரியல. சம்டைம்ஸ் இப்படிதான். ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி நான் இருந்தது என்ன இருந்தேன் 127 பவுண்ட்ஸ் இருந்தேன். இப்போ 185 பவுண்ட்ஸ் இருக்கேன். இதுதான் காரணம். காலைல எந்திரிச்சேன், டிவி பார்த்துட்டு இருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? காட்டுமா? தெரியுதா? டிவி தெரிகிறதா? டிவி பார்த்துட்டு பெட்டு, லேப்டாப்பு, ஃபோனு, லேப்டாப்பு, ஐஸ்கிரீமு, டிவி. வேர்ல்டுல நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். நோபடி இஸ் வெஸ்டட் இன் மை ஹாப்பினஸ் ஆர் சக்சஸ் அப்படின்னு தோணுது. இதெல்லாம் வந்து என்னன்னா, டர்ட்டி தாட்ஸ் எனக்கு தெரியுது. எனக்கு இந்த மாரி தாட்ஸ் எல்லாம் வருது. டர்ட்டி தாட்ஸ்ன்னு தெரியுது. தேவையில்லாத தாட்ஸ். யாரும் என்ன சொல்றது? டிப்ரசிவ் தாட்ஸ். நேத்து திருப்பியும் அம்மாவ பத்தி நெனச்சு மிஸ்ஸிங். அம்மா இஸ் மை கிராண்ட் மாம். விஜயலக்ஷ்மி. என்ன பண்ணும்னா, ஒல்லி ஆவணும். ரொம்ப வியர்டா இருக்கா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒல்லி ஆகணும்னு சொல்றது. ஒரு விஷயம் நல்லா கிளியரா தெரியுது. நான் யாருக்குமே ஃபர்ஸ்ட் கிடையாது இந்த உலகத்துல. நான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல. எல்லாரும் தனித்தனியா தான் இருக்கோம். எனக்கு எல்லாரும் இருக்கணும், ஒண்ணா இருக்கணும். அதெல்லாம் அந்த காலம். நம்ம வந்து இந்தியால, கோயம்புத்தூர்ல இருக்கும்போது. இப்ப அதெல்லாம் நடக்காது. லாக்டு தான் இந்த ஊர்ல. ஸ்லாட்ஸ் கிடைக்காது. இந்தியால போய் பார்க்கறதுக்கு வீட்ல. இங்க தனியாவே இருந்து, தனியாவே வேலைக்கு போயி, வேலையில ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, ஆயிடுச்சு. அவ்வளோதான். நிஜமாவே மென்டல் பிரஷர் அது என்ன சொல்றது? இந்தியா போகாம, பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம, அதுவும் அம்மாவ எல்லாம் இவ்வளோ வருஷம் பார்க்காம இருந்தது வந்து, என்ன கெட்டவளா ஆக்குது. வில்லியா ஆக்குது.
எந்த மாரின்னா, சரி ஓகே. நம்ம யாரையும் பார்க்க மாட்ட மாட்ருக்கு. நம்ம லைஃப்ல யாரும் இல்லையாட்ருக்குது. நம்ம தான். நம்மோ பெட்டு, டிவி, லேப்டாப்பு, ஒர்க்கு, ஃபுட்டு. ஃபுட்டு தான் என்ன எப்பவுமே வந்து ஏமாத்தவே ஏமாத்தாது. எப்ப வேணாலும் ஃபுட் கிடைக்கும். மத்தது எதுவுமே ஸ்ட்ராங்கா நிரந்தரம் கிடையாது. அடிக்ட் ஆயிட்டேன். அடிக்ட் ஆயிட்டேன். ஐ மீன் ரியலி அடிக்டட். என்ன மாரி யாராவது இருப்பீங்க இந்த உலகத்துல? ஐ டோன்ட் கேர் அபௌட் பீப்பிள். ஐ மீன் சொசைட்டில என்ன என்ன ஜட்ஜ் பண்றாங்க. அது ஐ லீஸ்ட் பாதரு. ஷோ ஆஃப் பண்ண மாட்டேன். என்ன தோணுதோ அத செய்வேன். முடிஞ்சதுன்னா செய்வேன். முடியலன்னா வுட்டுருவேன். ஐ கிவ் அப்புங்க. லைஃப் கஷ்டமா தான் இருக்கு. பார்க்குறவங்க பாருங்க. இருக்கிறவங்க இருங்க. செத்து போனா 4 ஹவர்ஸ்ல நம்மள எரிச்சுருவாங்க. நெக்ஸ்ட் டே சன்ரைஸ் கூட நம்ம பார்க்க மாட்டோம். லைஃப் இஸ் சோ குட்டி. இதுல எதுக்கு ஈகோ? இதுல எதுக்கு இது வேணும், இது கண்டிப்பா வேணும். இது இல்லன்னா நான் முடியாது. இது பண்ணியே ஆகணும். அப்படிலாம் எனக்கு இல்லவே இல்ல. நல்லா தூங்க பிடிக்கும் எனக்கு. அப்பப்போ பிடிக்கும் ஏதாவது. அவ்வளோதான். ஐஸ்கிரீம்லலாம் புழு இருக்காதுல்ல? ஐ திங்க் சோ. கிளீனா இருக்க பிடிக்கும். ஆனா நான் கண்டிப்பா ஒல்லி ஆகணும். எனக்கு இந்த வெயிட் ஐ டோன்ட் லைக் இட். ஃபார் மை ஹேப்பினஸ். ஜூன்ல எங்க கம்பெனில லே ஆஃப் நடந்துச்சு. அக்ராஸ் த குளோப். ம். ஜூன்ல லே ஆஃப் நடந்துச்சா அக்ராஸ் த குளோப். அப்புறம் அனதர் லே ஆஃப் ஹேப்பன்ட் 3 டேஸ் பேக். நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோனே 3 டேஸ் பேக்ல வந்து இன்னியொரு லே ஆஃப். 3000 பீப்பிள்ன்னு சொல்றாங்க. தெரியல. லெஃப்ட் அண்ட் ரைட் நெறைய பீப்பிள் லே ஆஃப் பண்ணாங்க. ஜூன் லே ஆஃப்ல என் கூட ஜாயின் பண்ணி, என் கூட காலையில பேசிட்டு இருந்த, நல்லா பேசிட்டு இருந்த ஒரு விபி, மார்க்கெட்டிங் விபி. அவர லே ஆஃப் பண்ணிட்டா. அவர் ஜாயின் பண்ணி 3, 4 மந்த்ஸ் தான் ஆச்சு. அவர லே ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம்
இனி ஒரு டைமில் ஜான்வரியோ ஃபெப்ரவரியோ லே ஆஃப் பண்ண அது எப்படி ஆச்சுன்னா என் கூட காலையில் நான் 7 o'clock ஆஃபீஸ் போயிடுவேன். நான் ரெட்வுட் சரி நான் சொல்லும்போது நான் 7 o'clock ஆஃபீஸ் போயிடுவேன். அவனும் வந்திருந்தான் 7 o'clock. காலையில் பேசியிருந்தேன், ஓகே நீ வந்து நம்ம அக்வசிஷன் முடிய போகுது, அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம அக்வசிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும், மேபி ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷன்ஸ் நடக்கலாம், ப்ராடக்டோட ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறது, இன்டெகிரேஷன்ஸ் பற்றி டிஸ்கஷன்ஸ் நடக்கலாம், அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. அவன் கொஞ்ச நேரத்தில் கொண்டு வந்து லேப்டாப்பை எனக்கு பின்னாடி தான் என்னோட மேனேஜரோட டெஸ்க் இருந்துச்சு அங்கே வச்சுட்டு அவன் வாட்டுக்கு போகிறான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இங்கிலீஷில் தான், என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனை லே ஆஃப் பண்ணிட்டாங்களாம், ஃபோனில் கூப்பிட்டு அவனை லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறான். என்னால் பாவம் இல்லையா, பாவம் ஆக்சுவலாக. அவன் வந்து நவம்பரில் ஜாயின் பண்ணான். ஜான்வரியிலையும் ஜான்வரி ஒரு ஃபெப்ரவரியில், ஃபெப்ரவரின்னு நினைக்கிறேன், ஃபெப்ரவரியில் அவனை லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நவம்பரில் ஜாயின் பண்ணால் டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி 3 மாதம்தான். என்ன நடக்குது? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹார்ட்டு அவங்களுக்காக பாவமா இருக்கு. ஐயோ! பாவம் என்ன பண்ண போறாங்க? அவங்க ஃபேமிலி இருக்கும். அவங்களோட ஏன்னா நம்ம எல்லாம் இந்த உலகத்தில எப்படின்னா, நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா, அந்த வேலையில தான் ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். அந்த வேலைய தான் நம்பி இருக்கணும். அத வச்சு தான் நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த என்டயர் லைஃப் வந்து அப்படியே மாறிடுது. 2 வீக்ஸ் தான் அவனுக்கு செவரன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ லே ஆஃப் பண்ணி 2 வீக்ஸ் மட்டும் சேலரி குடுத்து அவன் என்ன என்ன பண்ணுவான்? மேபி ஹி ஹஸ் காட் ஹிஸ் வைஃப், ஹி ஹஸ் காட் ஹிஸ் சில்ட்ரன், ஹி ஹஸ் காட் ஹிஸ் பேரன்ட்ஸ், என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி, வெரி பேட் ஃபார் ஹிம். அதுக்கப்புறம் பார்த்தா கன்டினியூஸா ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கு. இப்போ 2, 3 நாளைக்கு முன்னாடி 3000 பேத்த லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் தூக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னது இது? அப்புறம் என்னையும் என்னோட கொலீக் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி நியூஸ்ல எல்லாம் காட்டுறாங்க. இந்த மாதிரி இனி செப்டம்பர்ல ஒரு லே ஆஃப் வரப்போறதாமா. அதுவும் பெரிய லே ஆஃப் ஆமா. அப்புறம் டிசம்பர்லயும் வருதாமா. வருதுன்னா வந்துட்டே இருக்காமா. என்னது இது? இது ரொம்ப ஸோ சுத்தி சுத்தி லெஃப்ட் அண்ட் ரைட்டா லே ஆஃப்ஸ் நடக்குது. நான் வேற இப்படி குண்டாயிட்டேன். ஃபேமிலிய போய் பார்க்க முடியல. அம்மா ஆல்ரெடி டை ஆயிடுச்சு. அம்மா இஸ் மை கிராண்ட் மதர். அம்மா கனவுல கூட ஒரு வாட்டி எங்க சித்தாபுதூர் வீட்ல மம்மி லோஷினி ஹால்ல உட்காந்துட்டு இருக்க மாரியும், தாத்தா, பிரணேஷ், டாடி முன்னாடி அம் முன்னாடி எங்களுக்கு திண்ணன்னு நம்ம ஊர்ல இருக்கும்ல ஸ்டெப்ஸ் அந்த இதில, அங்க இருக்கிறாங்க. நான் இங்க இருக்கிறேன். அப்புறம் பின்னாடி நான் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சிருக்கேன். நான் புதுசா தரமாட்டேன். இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணுங்க. அப்புறம் நான் புதுசு எடுத்து தரேன்னு எங்க மம்மிட்டயும் லோஷினி கேட்டாங்க ஏதோ. அத நான் சொல்லிட்டு இருந்தேன். மம்மி ஏன் அப்படி சொல்றா? அவளுக்கு புதுசு எடுத்துக்கோ. நான் சொன்னேன், "ஃபர்ஸ்ட்டு இருக்கிறத யூஸ் பண்ணி முடிக்கட்டும். அப்புறம் புதுசு எடுக்கட்டும்." நான் வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும், எல்லாமே இருந்தாலும் நான் இப்படி தான் திங்க் பண்ணுவேன். ஐ டோன்ட் லைக் வேஸ்டிங் ரிசோர்ஸஸ். ஒண்ணு இருந்துச்சுன்னா, அத முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்தது எடுத்துக்கணும்னு தான் நான் திங்க் பண்ணுவேன். அது சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நல்ல காத்தடிக்குது. அந்த கனவ நான் சொல்றேன். நல்ல காத்தடிக்குது. அந்த காத்துல வந்து முன்னாடி எங்க எங்க சித்தாபுதூர் வீட்ல எப்படின்னா, முன்னாடி ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்புறமே இம்மீடியட்டா கேட் வந்துரும். கேட்டு அப்புறம் ஜஸ்ட் ஒரு சின்ன ம் ஒரு பலகையோ, பாதையோ மாரி ஒண்ணு இருக்கும். அப்புறம் ரோடு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. ஸோ அங்க ரோட்ல கார் நிறுத்தியிருக்காங்க. கார் வந்து அப்படியே இப்படி நின்னுன்னு இருக்க காரு, இப்படி திரும்பிச்சு. ஸோ இப்படி திரும்பிச்சு அந்த காத்துனால. ஸோ அது எனக்கு அவ்வளோ காத்து அடிக்குது. அப்புறம் நான் வச்சிருந்த புதுசா வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே பறக்குது. ஸோ பின்னாடி பின்னாடி கொஞ்சம் ஹவுசஸ் வந்து இருக்கு. அங்க வந்து ரென்ட்டுக்கு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஓட்டு மேல அந்த திங்ஸ் வச்சிருந்தேன். அது வந்து அதுவும் பறக்குது. ஸோ அத நான் எடுத்துட்டு வந்து சரி காத்து இல்லாத இடத்துல வைக்கலான்னு சொல்லிட்டு நடுவால ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல நெறைய விண்டோஸ் இருக்கும். குட்டி குட்டி விண்டோஸ் மேல கீழ. ஏன்னா பழைய காலத்து ஸ்டைல் வீடு. அங்க நான் போறச்ச அம்மா வந்து அங்க பெட்ல படுத்துட்டு இருக்காங்கங்கிற மாரியும் அங்க போயிட்டு நான் அந்த திங்ஸ வைக்கிறேன். அப்ப கிச்சன் ரூம் அந்த ஹாலுக்கு பின்னாடியே கிச்சன் இருக்கும். கிச்சன்ல வந்து 2 ஹாட் பேக்ல இட்லீஸ்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஒயிட் இட்லீஸ். அம் நல்லா சூடா நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க. ஹாட் பேக்கோட மூடி பறந்துருச்சு. அந்த ஹாட் பேக் அப்படியே ஜருகிட்டு வருது. எங்க லிவிங் ரூமுக்கு, ஹாலுக்கு ஜருகிட்டு வருது. அப்ப அந்த ஹாட் பேக்கையும் எடுத்துட்டு போயிட்டு நான் அந்த ரூம்ல வைக்கிறேன். ஏன்னா அந்த ஹாட் பேக் யூசுவலா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா காலையில எந்திரிச்சு குளிச்சு நல்லா தலைக்கெல்லாம் குளிக்கும்போது எங்க அம்மா டவல்லாம் தலையில இப்படி கட்டுவாங்க. அம்மா இஸ் மை கிராண்ட் மதர். எங்க மம்மியோட மதர். ம்
ஸோ எங்கள் மம்மியோட பேரண்ட்ஸ் அம்மா அண்ட் தாத்தா மம்மியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எங்கள் கூடயே தான் எப்போவுமே இருந்தாங்க. நாங்களும் அவங்க கூடயே தான் இருந்தோம். லைக் வி ஆர் லைக் டைட் நெட் ஃபேமிலி மாதிரி. அதனால தான் நான் எப்போ எது சொன்னாலும் அம்மா தாத்தா மம்மி டாடி அப்படி சொல்லுவேன். ஸோ எங்கள் அம்மா அங்கே படுத்துட்டு இருந்தாங்க. அந்த திங்ஸ்லாம் நான் கொண்டு போயிட்டு அந்த ரூமில் வைக்கிறேன். சேஃபாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அதை அதை அது பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து இவங்க வந்து கார் இப்படி திரும்பினதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ரூம்ல ஜன்னல் இருந்ததுன்னு சொன்னேன்ல. அந்த ஜன்னலுக்கு பின்னாடி அம் கீர்த்தி, வினோதா, கலா ஆன்டி அவங்க வீடு தான் இருக்கும். செவுரு தான் இருந்திருக்கணும் ஆக்சுவலா. ஆனா என்னோட கனவுல வந்து அங்கேயும் ஒரு வீடு இருக்கு. ஓடு வீடு இருக்கு. செவுருக்கு அப்புறம் தான் ஓடு வீடு இருக்கும். ஸோ அந்த வீட்ல ஓட்ல ஃபயர் வந்துடுச்சு. ஃபயர் வந்து உள்ள இருக்கு. லைக் இட்ஸ் தேர். ஸோ 2, 3 பிளேஸஸ்ல ஃபயர் இஸ் கம்மிங் அப்படியே மேல வந்துட்டு இருக்கு. நான் அத பார்த்துட்டு ஃபயர் உள்ள வந்துருச்சுன்னா, அம்மா மேல வந்துரும்ன்னு சொல்லிட்டு, நான் ஒரு டவல் இருந்துச்சு. டவல வந்து தண்ணீல நெனச்சு, அந்த ஃபயர் மேல போட்டு ஐ அம் ட்ரைங் டூ சப்ரஸ் தட் ஃபயர் ஸோ தட் இட் டசன்ட் பிகம் லைக் பிக். ஏன்னா பிக்கா வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ள வந்துரும்ல. அம்மா படுத்துட்டு இருக்கா. அம்மா தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அம்மாவ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த செகண்ட் அது வந்து எனக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. எங்க அம்மா ஆல்ரெடி ஃபயர்ல போயிட்டாங்கல்ல அப்படின்னு. எங்க அம்மா விஜயலக்ஷ்மி, மை கிராண்ட் மதர். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி அம்மா இஸ் கான். ஸோ அந்த மாரி ஆல்ரெடி அம்மாவுக்கு ஃபயரில் தான் அம்மாவை அனுப்பிச்ச வேண்டியதாகிடுச்சு அப்படிங்கிற மாரி. இப்போ நம்ம கனவுல இப்படி வந்தது என் கனவுல. ஸோ என்னால் இந்தியா போகாதது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் இந்த சைடில் லே ஆஃப்ஸ் நடக்கிறது இதெல்லாம் என்னன்னே புரியல. ஒரு கம்பெனிக்கு போய் வேலை பண்ணுறோம். எப்படி டக்குன்னு தூக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? லைஃப் எல்லாம் நான் ஆக்சுவலாக வேலை பண்ணது எல்லாமே இந்த ஊர்ல இருந்து தான். ஸோ எல்லாமே இது மட்டும் தான் தெரியும்போது, இப்படி டக்குன்னு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து அப்படியே மாட்டிட்டோமா, மெஸ்ஸு கிரியேட் பண்ணிட்டோமா நம்மளே நம்மளோட இதில் என்னன்னே புரியல. அப்புறம் நான் இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டேன். எனக்கு வந்து போங்கங்க, நான் வந்து நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டேன். ம். இந்த கையில் இந்த முட்டியில் இந்த லைட்டாக பிளாக்காக இருக்குல்ல, இதை எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அம்மா மருந்துன்னு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து பேர் தெரியாது. பட் வி ஆல் கால் இட் அஸ் அம்மா மருந்து. எங்க அம்மா வந்து அம் அந்த மருந்து வை பாப்பா அது போயிரும். அந்த மருந்து வை பாப்பா அது போயிரும்னு சின்ன வயசுல சொல்லுவாங்க. ஏன்னா டெஸ்க்ல நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே அப்படித்தானே. டெஸ்க்ல வச்சு எழுதி 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 அந்த மாதிரி. ஐயோ! எங்க அம்மா இல்லாது என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அதுவும் இப்போ எங்க மம்மி, டாடி, தாத்தா எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் பார்க்கணும்ல நானு. இப்படியே இருந்தா எப்படி? அ வேலையில எப்ப பார்த்தாலும் இந்த மாரி ஓகே இப்ப லே ஆஃப் ஆயிடுமா, அப்ப லே ஆஃப் ஆயிடுமா, வேலை பண்ணணும், வேலை பண்ணணும். என்னது இது? வாட் இஸ் திஸ்ன்னு நான் கேட்கிறேன். 7 மணிக்கு போயிருவேங்க ஆஃபீஸ்க்கு. 7 மணிக்கு போயிட்டு 3, 4 மணிக்கு 4 மணி வரைக்கும் கன்டினியூஸா வேலை பண்ணுவேன். லைக் ஹார்ட் ஒர்க் அந்த அளவுக்கு உழைக்க கிடையாது. ஏன்னா, அது என்னால பண்ணவும் முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ என்னவா இருக்கோ, அது என்னால என்னோட ஹார்ட்டுக்கு 100% ட்ரூவா, கமிட்டடா ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா, எது பண்ணாலும் நான் இன்டிகிரிட்டியோட பண்ணணும்னு நெனப்பேன். அதெல்லாம் இப்போ தேவையில்லன்னு நெனைக்கிறேன். இந்த உலகத்துல எல்லாம் வந்து ஜஸ்ட் சீன் ஆஃப் ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான். எங்க கம்பெனில ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து அவன் சீன் போட்டுப்பான். நல்லா சீன் போட்டுப்பான். கரெக்ட்டா 15த் வந்து நம்மளுக்கு அந்த பேலோடெல்லாம் குடுக்கணும். இன்ஜினியரிங் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். அலைன் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் அதில கிளியரா யூசர் ஸ்டோரீஸ் என்ன அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா எல்லாம் கிளியரா டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்புறம் அவங்க கிட்ட குடுத்துருக்கணும். எல்லாம் அலைன் ஆயிருக்கணும். ஓகே. அவன் அதெல்லாம் வந்து அரைகுறையா தான் பண்ணுவான். அப்புறம் பண்ணும்போது நல்லா நம்மலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா நானு. அப்படி இல்ல. அவன் வந்து அரைகுறையா பண்ணுவான். அப்படியா? அது அந்த மாரி பண்ணணும். அது தேவை. அந்த மாரிலாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒரு சாதாரண விஷயம் கூட உள்ள வந்து, "ஓ! இது பெரிய பிரச்சனை. நான் தான் வந்து இத கண்டுபிடிச்சேன். நான் அது ஆக்சுவலா அது பிரச்சனையே இல்ல. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்ததுக்கப்புறம். ஆனா அது பெரிய பிரச்சனைன்னு அவன் வந்து Slackல போட்டு, இது வந்து எங்க ஃபவுண்டர் இருக்கும்போது, ஃபவுண்டர் "ஓ! பெரிய பிரச்சனையா? பிரியங்கா நீ இது பார்க்கலையா?"
நான் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, "என்னடா இது ஒர்க் ஆகாதுங்கிறானே! ஒர்க் ஆகணுமே!" அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அவங்ககிட்ட மீட்டிங் போய் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்குள்ள இவர் ஏன்னா எல்லா டைமும் நல்ல மேனேஜர்ஸ் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஆமா ஸ்லாக்ல வந்து அப்படி பேக் அண்ட் ஃபோர்த் நடக்குது. இல்ல வேலை வேலை பிரையாரிட்டீஸ் இருக்கு. அத வச்சு நான் அந்த பிரையாரிட்டீஸ வந்து டீம்ல ஒர்க் பண்ண வச்சிருக்கேன். இது என்னன்னு பார்த்துட்டு, அப்புறம் அதுக்கு டியூவா நோட் பண்ணிட்டு, அது என்னன்னு பார்த்துட்டு, இத தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இத நான் வந்து அட்ரஸ் பண்ணுவேன். அப்படின்னு சொல்ற அந்த பொறுமை கூட அந்த ஆளுக்கு இல்ல. ஸோ, அவன் வந்து இவன் ஜஸ்ட் சொல்லிட்டானோனே, இவன் பெரிய ஆள்ன்னு நெனச்சுட்டு, அவன் அந்த மாரி பண்ணிட்டான். ஏன்னா பசங்கனாவே கொஞ்சம் நெறைய நம்புவாங்கன்னு வைங்க. அது வந்து நம்ம ஊர்லயும் இருக்குமோ என்னமோ, இங்கேயும் இருக்கு. யுஎஸ்லயும் இருக்கு. அப்புறம் போய் நான் அவன் கூட மீட்டிங் போம்போது, அவன்கிட்ட பொறுமையா அப்படி இல்ல. இது வந்து ஒர்க் ஆகுது. இது இப்படிதான் ஒர்க் ஆகும். அவனுக்கு புரியல ப்ராடக்ட். அப்புறம் அவனுக்கு சொன்னதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுட்டான். அப்போ ஓகே அப்படின்ட்டு விட்டான். அப்புறம் அவங்க கூட பேசும்போது எனக்கு வேற ஒரு ஐடியா வந்துச்சு, வேற ஒரு இடத்துல. ஸோ அந்த ஐடியா வந்துச்சு. அது நாங்க 2 பேரும் பேசும்போது வந்துச்சுன்னு தான் நான் கிரெடிட் சொன்னேன். நான் சொன்னது. நான் வேற ஒரு ஐடியா வந்திருக்கு. நான் அதெல்லாம் அந்த அந்த ஆள் வந்து மெசேஜ் பண்ணான்னு சொன்னான்ல, அந்த ஃபவுண்டரு. அவனுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவ. அவனுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஹி டசன்ட் மேலோட்டமா எல்லாம் தான் பார்ப்பாங்க. உள்ள போயிட்டு பார்க்க மாட்டாங்க. எனக்கு அது எப்பவுமே ப்ராப்ளமு. ஏன்னா மேலோட்டமா எல்லாம் பார்த்து யார் இது பண்றாங்களோ, அத வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா நான் வந்து ஆக்சுவலா ஒர்க் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலா கரெக்ட்டா பண்ணணும்னு நெனைப்பேன். அதெல்லாம் தான் இருக்கும். ஸோ அந்த மாரி மேலோட்டமா பண்ணிட்டு போறவங்கலாம் போயிருவாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு மேல வந்து லைஃப்ல எப்படி மேலலாம் வர்றது? அந்த ஷோ ஆஃப் எல்லாம் பண்ண தெரியாது. தப்பு தான். பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான். நம்மளுக்கு அது வந்து வரமாட்டேங்குது. ஒரு வேளை என் மேல தப்பு இருக்குமோ? ம். இருக்கறக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம இன்னி கொஞ்சம் ஷூடா இருந்திருக்கணுமோ? இனி கொஞ்சம் பெட்டரா இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணணுமோ? தெரியலங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியல. ஐ திங்க் வாட் ஐம் டூயிங் இஸ் ரைட் ஃபார் த ப்ராடக்ட் 100% அது எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து இதுவரைக்கும் டெலிவர் பண்ண எல்லாமே வந்து இட்ஸ் மேட் த ப்ராடக்ட் ஃபண்டமெண்டலி, ஃபவுண்டேஷனலி ஸ்ட்ராங். நான் முன்னாடி வேலை பண்ண கம்பெனிலயும் அப்படிதான். ஏன்னா மேலோட்டமா சும்மா ஃபீச்சர்ஸ் டெலிவர் பண்ண போறது கிடையாது. ஃபீச்சர்ஸும் டெலிவர் பண்ணணும். ஃபவுண்டேஷன்லாம் இவங்க இவ்ளோ நாள் பிரச்சனைய பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, குளறுபடி டிசிஷன்ஸ் எடுத்து பிரச்சனை பண்ணி வச்சிருப்பாங்கல்ல ப்ராடக்ட்ல. அதையும் அதையும் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி பெட்டர் பண்ணணும். ஸோ தட் இந்த ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி, ஸ்கேல் அதுவும் ஒர்க் ஆகுது. அது ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகணுமோ கஸ்டமர்ஸ்க்கு அப்படியும் ஒர்க் ஆகுது. நியூ ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணிட்டு போறோம். ஸோ அந்த மாரி தான் நான் திங்க் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும். ஆனாலும் பெருசாலாம் க்ரோ ஆகல. அது எனக்கு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் தான். ஸோ இங்கேயும் பெருசா க்ரோ ஆகல. எப்ப வேணா லே ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் வீட்டுக்கும் போ முடியல. இங்க உட்காந்துட்டு நான் என்ன பண்றேன்? இதெல்லாம் விட சாப்பிட்டு குண்டாயிட்டேன் நான். தீபாவளி எல்லாம் செலிப்ரேட் பண்ணது 2012ல தீபாவளி செலிப்ரேட் பண்ணோங்க. எங்க அம்மா எல்லாம் இருக்கும்போது இந்தியால. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறது தான் லைஃபா இருக்கு. இப்போ வந்து இந்த லே ஆஃப்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. சரி அத பத்திலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்து லைஃப்லயும் ஏதாவது ஒரு ஜர்னி அவங்களும் கோ த்ரூ ஆயி தான் வருவாங்க. ஸோ இதுதான் லைஃபு. ஸோ நம்ம குழந்தைங்க அதெல்லாம் இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட எல்லாமே ஃபேரா நடக்கும். அதெல்லாம் அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்லாம் சொல்லிக் குடுக்கக்கூடாது. லைஃப் இஸ் அன்ஃபேர். இட்ஸ் ஓகே. அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துரணும். லைஃப் இஸ் ஜென்ரலி அன்ஃபேர். இட் இஸ் ஓகே. As much as you can, you do things in your control. லைஃப் எப்படி எப்போலாம் ஜாலியா லிவ் பண்றது? என் தம்பியும் அப்படிதான். எப்ப பார்த்தாலும் ஃபோர்ஸ் பண்ணுவான். இதுதான் பண்ணியே ஆகணும். இப்பவே பண்ணியே ஆகணும். இல்லன்னா அவ்வளோதான். அப்படின்னு. அவன் கூட நான் அவன் வெரி ரேர்லி வி மீட் யூ நோ.
பீஸ்ஃபுல், காமா இருக்கணும். வேற எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது. எனக்கு நிஜமாவே தோணுது என்னன்னா, என்னோட ஐடியாஸ் இது எல்லாத்தையும் வச்சு, நான் ஏதா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன்னா, கம்பெனி ஆரம்பிச்சு, இதுதாங்க நானு. நான் ஐம் ட்ரூ டூ த ப்ராடக்ட், ட்ரூ டூ மை கஸ்டமர்ஸ், ட்ரூ டு த பிசினஸ் அப்படிங்கிறது தான் நானு. அப்படிங்கிறது வேர்ல்டுக்கு தெரியணும். எஸ்பெஷலி எனக்கு வந்து ப்ரமோஷன்லாம் குடுக்காம, என்ன அப்படியே விட்டாங்கல்ல, அந்த லீடர்ஸ்லாம் தெரியணும். ஒரு ரியலான, வேல்யூபிளான பெர்சன் அப்படின்னு. தெரிஞ்சு என்ன போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா, நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அதாவது சில ஒன் ஆஃப் த பர்ட்டிகுலர் அந்த பெர்சன் கூடலாம் எனக்கு கொஞ்சம் பெரிய ஆளுங்களா இருந்தாங்கன்னா, சம்டைம்ஸ் பயமா இருக்கும். நான் வந்து அவ்வளோ இதா பேச மாட்டேன். ரொம்ப பயமா இருக்கும் எனக்கெல்லாம். தேர் வர் சோ மெனி இன்ஸ்டன்சஸ் இன் த பாஸ்ட். ம். பீப்பிள் சீட் பண்ணது, பேக் ஸ்டாப் பண்ணதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நம்பர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டர்ன் கூட என் ஐடியா, என்னோட இது எல்லாத்தையுமே எடுத்து அவங்க அவங்களே ஃபைல் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் நடந்துச்சு. ஏன்னா நான் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்தேன். அவங்க இன்ஜினியரிங் ஆட் பண்ணல. ஏன் ஆட் பண்ணல? ஃபுல்லாவே அந்த என்ன பண்ணணும்னு ஃபுல் இன் டெப்த்தா எல்லா இதுவும் குடுத்தது நான் தான். பிளானு எல்லாம் இந்த மாரி ஒரு நியூ இது. ஒன் ஜஸ்ட் ஒரு செக் பாக்ஸ் மத்தவங்க எல்லாமே பண்றது பண்ணாம, வித்தியாசமா எப்படி பண்ணணும்? அப்படிங்கிற ஐடியாவ திங்க் பண்ணி, இது இப்படிதான் பண்ணணும். அப்பதான் இது வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் ஃபண்டமென்டல்ல இருந்து அந்த பிஹேவியர் ட்ரெஸ் யுஇபி அந்த இதுல நான் பில்ட் பண்ணது நானு. பேட்டன்ட்ல போடல. கடைசி நேரத்துல நான் கேட்கும்போது பேட்டன்ட்ல போடல. என்கிட்ட அவங்க வந்து ஆமா பேட்டன்ட்ல போடல. இப்ப கடைசில ஆட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். அப்படிங்கும்போது குடுக்குறவங்கலாம் ஆட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். ஆனா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஸ்டெப் பண்ணிட்டானுங்க. ஏன்னா, அது போய் பேக் போயிருச்சுன்னா, கம்பெனிக்கு இது வராம போயிரும், பிரச்சனை ஆயிரும் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல லீடர்ஷிப் கூட சேர்ந்துட்டு எல்லாம் பேக் ஸ்டெப் பண்ணாங்க. நெறைய அவமானம் நடந்திருக்கு இந்த விஷயத்துல. பேக் ஸ்டாப்பிங் நடந்திருக்கு. பேசிக்கா அந்த மாதிரி. இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியும் நம்மளுக்கு இங்கேயும் பெருசா ஆகல. வீட்டுக்கும் போ முடியல. இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே தெரியணும். நான் எந்த மாரி ஒரு பெர்சன் அப்படிங்கிறது. எங்க அம்மா போனது ஒரு பெரிய ஹிட். என்னால தாங்கவே முடியல. எங்க அம்மா. விஜயலட்சுமி. எங்க அம்மா இல்ல. ஏன் இல்லன்னே தெரியல. எங்க அம்மா கூட தான் டிவி பார்ப்போம்.
ஆ! எங்க அம்மா பேரு விஜயலக்ஷ்மி. ஐ அம் அ பேட் பெர்சன். ஹார்ட்லெஸ் பெர்சன் அப்படின்னு தான் நினைக்கணும். அப்படிதான் இருப்பாங்க. பேட் பெர்சன். எங்க அம்மா வேணும். இல்ல, இல்ல. அம்மா லைட்டுக்கு போனா அம்மா நல்லா இருக்கணும். எனக்காக வர வேண்டாம். இந்தியா போனோனே நாங்க பண்ணாரி அம்மன் கோயில் போய் பார்க்கணும். அம்மா வந்து பண்ணாரி அம்மன் கோயில் போவாங்க அடிக்கடி. எங்களையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. சின்ன வயசுல. நாங்கெல்லாம் பஸ்ல போயிருக்கோம். அதுக்கு வந்து ஆ ஆக்சுவலா திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கோம். இந்த பஸ் ஸ்டாப் வந்து ஆ மூவி தியேட்டருக்கு பின்னாடி இருக்கும். இந்த பஸ் ஸ்டாப் பேர் மறந்துச்சு. அந்த பஸ் ஸ்டாப்ல ஏறி ஒரு வாட்டி போயிருக்கோம். அப்ப நான் சொல்லியிருக்கேன் எங்க அம்மாட்ட, எனக்கு வந்து புட்டு பூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, வீட்ல செய்ற பூரியெல்லாம் புட்டா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில அந்த டப்பால போட்டோனே டபரா மாரி இருக்கும். அதில போட்டோனே புஷ்ஷுன்னு ஆயிடும். அமுங்கி போயிடும். ஆனா அங்க நான் இப்போ ரோட்ல பார்த்துருக்கேன். எப்பவுமே பூரி குண்டாவே இருக்கும். ஸோ அங்க போய் சாப்பிடணும்னு ஒரு வாட்டி சொல்லி எங்க அம்மா வந்து என்ன கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு வாட்டி சொல்லி நாங்க எல்லாரும் போய் சாப்பிட்டோம் அங்க. புட்டு பூரி. திக்கா இருக்கும். ஆயிலா இருக்காது அந்த புட்டு பூரி. வித் மசாலா. அம்மா
நான் ஃபோக்கஸ் பண்றேன். நான் செல்ஃபிஷ் பெர்சன். நான் செல்ஃபிஷ் பெர்சன். நான் செல்ஃபிஷ் பெர்சன். ம். எங்க அம்மாவோட ஃபோட்டோ நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். 2 வீடியோ, குட்டி வீடியோ இருக்கு அம்மா வீடியோ. நெறைய பேத்துக்கு எங்க அம்மா ஒர்க்ல பார்த்துருந்தாங்கன்னா, நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. எங்க அம்மா இஸ் அ பிசினஸ் லீடர். லீடர். எம்ப்ளாயியா தான் இருந்தாங்க. ஆனா மேனேஜர், லீடரா இருந்தாங்க. ஷி ஹேட் சோ மச் ஃபாலோயிங். எங்க அம்மா ரிட்டயர் ஆகும்போது அவ்ளோ பேர் வந்துட்டே இருந்தாங்க. பாவம் எங்க வீட்ல மம்மி, டாடி, தாத்தா, ரோஷினி எல்லாம் எப்படி அங்க இருக்காங்களோ தெரியல. அம்மா இருந்த ரூம்ல யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ. வீட்ல வேலைக்கு அந்த ராதா அக்கா இருக்கிற வரைக்கும் பரவால்ல. ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். நான் மியூசிக் கிளாஸ்லாம் போனதில்ல. ஆனா எனக்கு இந்த மாரி ஹியர் பண்ணி பாட்டு பாட பிடிக்கும். ஸோ லெட்ஸ் சி. எங்க அம்மா தெரியுதா எங்க அம்மா? அம்மா இவங்க தான் எங்க அம்மா. தெரியுதா உங்களுக்கு? கிராண்ட்மா. மை அம்மா. அம்மா. ம். ம். கோவிந்தம் गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मुगमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मुगमते संग्रप्रे सन्निधि कहने
सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति दुकृञ्ज करणे नहि रक्षति दुकृञ्ज करणे भज गोविन्दम् भज गोविन्दम् गोविन्दम् भज मुगमते मूदजैः गणगागमकृष्णाम् मूदजैः गणगागमकृष्णाम् गुरुसूक्तितम् मनसि वितृष्णाम् कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णाम् यलभसि निज कर्मोपातम् यल्लभसि निज कर्मोपातम् वित्तं तेन विनोदचित्तम् भज गोविन्दम् भज गोविन्दम् गोविन्दम् भज मुगमते उद्वीतो पाजनशक्त यसामनिज परिवारो रक्त यावद्वेतो पाजनशक्त सात्वनिज परिवारो रक्त परचारि दिव्यति जर्जदेहि परचाजीवति जर्जरदेहि वातां कोऽपि न पृच्छति गेहि वातां कोऽपि न पृच्छति गेहि भज गोविन्दम् भज गोविन्दम् गोविन्दं भज मुगमदे भगवद्गीता किञ्चिदधीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजलनाम कणिका पीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजललव कणिका पीता मुरारी सकृतपीन मुरारी समरच सकृतपीन मुरारी समरच सकृतहीन मुरारी समरच यमेन न चर्चा क्रियते तस्य यमेन न चर्चा भज गोविन्दम् 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 गोविन्दं भज मुगमुदमते गुमपि जननम् पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनं पुनरपि जननी जठरे शयनम् इह संसार बहुदुस्तार य संसार बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे कृपया पारे
पाहि मुरारे भज गोविन्दम् भज गोविन्दम् गोविन्दं भज मुगमदे अनतं भावय नित्यम् अनाशितशुकलेश सत्यम् आत्मनतं भावय नित्यम् नाशितशुकलेश सत्यम् पुत्रादिपिधन पाजाबीति पुत्रादिपिधन पाजाबीति सर्वत्र ईशा विहारीति सर्वत्र ईशा विहारीति भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मुगमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मुगमदे நம்ம அந்த புனரப்பி ஜனனம் மட்டும் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கூட பாடலாமா? புனரப்பி ஜனனம் पुनरपि मरणं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदोस्तारे इह संसारे बहुदोस्तारे कृपया पारे पाहि मुरारे कृपया पारे पाहि मुरारे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मुगमदे पुनरपि जननं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदोस्तारे इह संसारे बहुदोस्तारे कृपया पारे पाहि मुरारे कृपया पारे पाहि मुरारे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मुगमते उनको पाली पुनरपि जननं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदोस्तारे
इह संसारे बहु दुस्तारे कृपया पारे पाहि मुरारे कृपया पारे पाहि मुरारे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मुगमते उनको पाली पुनरपि जननम् पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे कृपया पारे पाहि मुरारे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मुगमते जननं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे कृपया पारे पाहि मुरारे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मुगमते நைஸ். நெக்ஸ்ட் நம்ம பாட போற சாங் குறை ஒன்றுமில்லை. லெட்ஸ் கோ டு குறை ஒன்றுமில்லை. ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறென்ன மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா
என் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பர் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கலினாலுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா கலினாலுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை யாதும் மறுக்காத மலையப்பா யாதும் மறுக்காத மலையப்பா உன் மார்பில் ஏதும் கரம் நீக்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. Okay, with that, morning video is over. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் ஏதாவது பண்ணுவோம். என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு ப்ளசண்ட்டாக இருக்கேன். இதுதான் தேவை. நீங்களும் ப்ளசண்ட்டாக இருங்க. நீங்களும் ப்ளசண்ட்டாக இருங்க. நிம்மதியாக இருங்க. லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். எனக்கும் வருது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதெல்லாம் கடவுள்கிட்ட விட்டுட வேண்டியது தான். நம்மலாம் பெரிஷபிள்ஸ். ஸோ நம்ம வந்து ரொம்ப பெருசாலாம் நினச்சிக்க வேண்டியதில்லை நம்மளை பற்றி. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன தெரியுதோ என்ன முடியுதோ அதை பண்ணிகிட்டு இருக்கலாம். நம்மளும் அந்த எறும்பு மாதிரி தான். எறும்பு போகுது அப்புறம் புச் அவ்வளோதான், எறும்பு செத்து போயிடுது. அதே தான் நம்மளும். ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு லெவல் பிக்கர் எறும்பாக இருக்கும் நம்மலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நாராயணா, இப்போதைக்கு எல்லாமே ஓகே. எல்லோரும் நிம்மதியாக இருங்க. இதில் இந்த வீடியோவில் நான் பாடின சாங் வந்து ஏதாவது வருமா, இதில் ஏதாவது காப்பிரைட் இஷ்யூ வருமான்னு எனக்கு தெரியாது. இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா நான் பேசுனதை மட்டும் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, until then, this is me, Priyanka Neela Krishnan. See you everybody. Bye. Thanks for listening.